கடைசியா என்னால முடியல. நீங்க கோர்ட்டுக்கு போனாங்க, நான் எந்திரிச்சு வந்துட்டேன். நான் என் கோர்ட்டை பார்க்கலான்னு. ஏன்னா இது 3 மணி நேரத்தில் முடிகிற படம் அல்ல. இது 60 வருஷம் 70 வருஷம் என்னைக்குமே போராடிக்கிட்டே இருக்கிற. இப்போ நானே கூட என்னடா சொல்லிருதுன்னு தெரியாம தான் வந்திருக்கேன். ஒன் டைம் வாட்சபிள் தான். சந்தோஷ் நாராயணன் சாரோட மியூசிக் வந்து சூப்பராகவே இருக்கு. அந்த ஒரு பாட்டு நல்லா போட்டிருக்காரு. அதை இவங்க வச்ச இடமும் சூப்பராக இருக்கு. அதே மாதிரி யோகி பாபு காமெடி ஏஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா போட்டு நம்மளை சாவடிச்சிட்டாங்க. இதே காம்போ தான் இந்த படத்தில் வந்து இந்த காம்போ ஒர்க் அவுட் ஆகிருக்கு. யோகி பாபு சார் வந்து காமெடி வந்து கிளீனாக பிச் ஆகிருக்கு. ஒரு யதார்த்தமாக இருக்குது. தனியாக போட்டு அது காமெடி ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு போகாமல் படத்தில் மிக்சிங் பண்ணி எடுத்துகிட்டு வரனால நல்லா இருக்கு. மற்றபடி இஷ்டப்பட்டு இந்த பொண்டாட்டிக்கிட்டையும் அம்மா கிட்டையும் படுற பாட்டை அவ்வளவு அழகாக எடுத்திருக்காங்க. பெருசாக சொல்கிற அளவுக்கு ஓவன்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு ஃபேமிலி ட்ராமா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனை. இது வந்து ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் பிரச்சனை. ஏன்னா நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் தான் ரகுடாக இருப்பார். இங்கே வந்து ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா ஒய்ஃபும் ரகுடாக இருக்கிறனால ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி லைனில் ட்ராவல் ஆகுது. பெருசாக வந்து ஒரு த்ரில்லரு க்ரைமு அப்படிலாம் இருக்காங்கன்னா ஒன்றுமே கிடையாது. நார்மல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபேமிலி என்ன மாதிரி ஃபேமிலி, ரெண்டுமே ரவுடி ஃபேமிலியாக சாதாரணமாக ஃபேமிலியாக, அவங்க எப்படி பிரிஞ்சு போகிறாங்க, திருப்பி எப்படி சேர்றாங்க அப்படின்றத வந்து பாண்டியராஜ் சார் பற்றி சொல்லவே தேவையில்ல. அவர் ஸ்க்ரீன் பிளே வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நிறையா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹீரோயின் வந்து ஸ்லிம்மாக வேணும்னு கேட்குறாங்க. அதனால் நம்ம நிறையா ஆஃபீஸ் எல்லாம் போகிறோம். ஆனால் இவங்க வந்து நல்லா ஜப்பியாக இருக்காங்க, என்ன மாதிரி அழகாக இருக்காங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் ஒரு பரவாயில்லையாக இருந்தது. 2 பேருக்கும் சூப்பராக இருந்தது. அவங்க 2 பேருடைய மேட்சிங்கு, 2 பேருடைய கெமிஸ்ட்ரி, அவங்களுடைய என்ன சொல்கிறது எல்லாமே சூப்பராக இருந்தது. பார்க்க க்யூட்டாக இருந்தது, அழகாக இருந்தது. கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். 2K கிட்ஸ் இல்லை, இப்போ இனி வர சந்ததிகளுக்கு எல்லாமே வந்து கனெக்ட் ஆகும். 90 கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே இது கனெக்ட் ஆகும். நானும் சினிமாவில் தான் இருக்கேன். அதெல்லாம் ஒரு சில பர்சனல், அதை நம்ம வெளியில் சொல்ல முடியாது. பட் இதை பார்க்கும்போது நமக்கே மனசு மாறும்ல. சரி, அடுத்தவங்க இப்போ எல்லாருமே 2வது மனுஷங்க தான். அந்த வட்டம் ஒரு யோகி பாபு இன்ட்டு அடிச்சு சிரிக்க வச்சிருக்கிறாரு. நான் இவ்வளோ நாளாக அவர் சிரிக்க வச்சு பார்க்கவே இல்லை. ஆனால் அவர் வந்து சின்னதாக ஒரு பேசுனாலும், ஏன்னா படம் ஃபுல்லாகவே ஒரு கோயிலில் வச்சு தான் நகருது. நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஓகே, நமக்குள்ளெல்லாம் வர சண்டையெல்லாம் கோழி சண்டைடா, கெடா சண்டைடா. ஒரு கெடா வெட்டினோம்னா சோத்துக்கு உக்காந்துருவோம்ல, அவ்வளோதான். இப்போ குடும்பங்கள்ல என்ன, ஒரு வீட்டில் சண்டை. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாதி படம் இந்த குழந்தை குட்டியை தூக்கின்னு வருமானு. ஏன்னா அவ்வளோ வல்கராக எடுத்துடுறாங்க. ஒன்று வெட்டுறானுங்க, குத்துறானுங்க, இல்லை யாருனா யாரோடனா ஓடி போகிறாங்க, இல்லை இவங்க அவங்கள வச்சுக்கிறாங்க, அவங்க இவங்கள வச்சுக்கிற கதையாகவே தான் வருது. இந்த படம் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு சூப்பர் ஒர்க் வாட்ச். குழந்தைய கடைசி வரைக்கும் அந்த மொட்டை அடிக்காமல் விட்டாங்க. அதான் ரொம்ப மடியோட தான் இருக்கு குழந்தை. கட்சியில் அடிச்சிட்டாங்க. அப்போ வந்து இவன் வெளில போயிட்டான். கட்சியில் அடிச்சிடுறாங்க. ஓகேங்க, பெருசாக ஒன்று நம்ம எக்ஸ்பெக்டும் பண்ணி வரலங்க. இந்த படம் வந்து அப்படியே தாஜ் கூட்டு தஞ்சாவூர் மாதிரி இருக்கும்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல. ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்கணும். அந்த அளவை சாட்டிஸ்ஃபை பண்ணாலே ஆடியன்ஸ் ஹாப்பி.